Hi everyone, welcome to Foodie story. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சிக்கன் கறி. இந்த சிக்கன் கறி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு. இதுல நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் வச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எண்ணெய், அப்புறம் தண்ணி. முதல்ல ஒரு கடாயில நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் 1 கப் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். 1 கப் தக்காளி எடுத்துக்கோங்க. இதுல இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல பவுடர் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம சிக்கன் பீசஸ் ஒன்னொன்னா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன்ல இருந்தும் தண்ணி விடும். இப்போ இது மூடி வச்சு சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நல்லா மூடியே இருக்கட்டும். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் அந்த மூடி எடுத்துடலாம். இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இதோட நம்ம சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வியூஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.